அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்கொலிகள் தான் பார்க்க போகிறோம். மனம், மனம் ரெண்டுமே பாருங்கள் ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மனம் வந்து ஸ்மெல், வாசம், அதையும் ரெண்டாவது மனம் வந்து இதயம், உள்ளம் அப்படிங்கிற மீனிங்கையும் வந்து தருது, மனசு அப்படிங்கிற மீனிங்கை தருது. ஸோ மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கின்றன, ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். ந ந ந, ல ள ள, ர ர ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, மேலே இருக்கக்கூடிய ரெண்டு சொற்களையும் பார்க்கணும். ஸோ உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போல் ஒலிக்குது, ஆனால் ரெண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு 8 சொல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 8மே வந்து மயங்கொலியில் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உச்சரிப்பில் வந்து சிறிதளவு வேறுபாடு தான், ஆனால் அதோட உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு மட்டுமே உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். ஸோ உச்சரிக்கிறதுல வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்படிங்கிறது தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மயங்கொலி வார்த்தைகள் என்னதுலான்னா ந ந ந, ல ள, ர ர ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். ஸோ இந்த 8மே என்ன சொல்கிறாங்க, மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ந ந ந, ல ள ள, ர ர ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். ஸோ ந ந ந எழுத்தை பார்க்கும். இப்போ ந அப்படின்னா என்னது, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஸோ நாக்கோட நுனி வந்து மேல்வாய் அன்னம் இருக்குல்ல, அதோட நடுப்பகுதியை வந்து தொடுது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த நேவில் வந்து 3 சுழி நே இல்லையா, நடுவில் ஒரு முட்டை இருக்குது. ஸோ அது வந்து அன்னத்தோட நடுப்பகுதியை வந்து தொடுறனால நகரம் வந்து பிறக்கு. ஸோ 3 சுழி நகரம் எப்படி பிறக்கு, நாக்கோட நுனி போய் அன்னத்தோட நடுப்பகுதியை வந்து தொடுறனால, மேல் அன்னத்தோட மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 சுழி நேங்கம்ஸில் 3 முட்டை வந்திருக்கு. ஸோ 2 முட்டைக்கும் சென்டரில் நடுவில் அன்னத்தோட மேல் பகுதியை வந்து நடுவில் தொடணும். ஸோ அதனால தான் இந்த 3 சுழி நே வந்து பிறக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ 2 சுழி நேவை எடுத்துக்கோங்களேன். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை வந்து தொடணும். முன்பகுதியை தொடுறனால சின்ன நகரம் வந்து பிறக்குது. ஸோ நாக்கோட நுனி வந்து மேல்வாய் அன்னத்தோட நுனியை வந்து தொடணும், மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை வந்து தொடணும். முன்பகுதியை தொடுறனால 2 சுழி நகரம் வந்து பிறக்குது. இப்போ நான் எடுத்துக்கோங்களேன், அந்த நான் வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஸோ நாக்கு அப்படிங்கிறதுல அந்த நேரம் தானே வருது. நாக்கு எங்கே இருக்குது, நாக்கு பல்லை வந்து டச் பண்ண முடியும் இல்லையா. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நன்றி அப்படிலாம் சொல்கிறோமா. ஸோ அது வந்து பல்லோட அடிப்பகுதியை வந்து தொடணும். ஸோ பல்லோட அடிப்பகுதியை தொட்டுச்சு அப்படின்னா அது வந்து நன்றி, நகரம். அதே இது 2 சுழி ந அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நுனி முன்பகுதியை தொடுவதால் நகரம் வந்து பிறக்குது. இப்போ இட்டு, இன்னு, இத்து, இந்து, இற்று, இன்னு ஆகியவை இணை எழுத்துக்கள் ஆகும். இணை எழுத்துக்கள் படித்தோம் இல்லையா. ஸோ என்ன படித்தோம், இப்போ கசட ட அதில் ஞ ந. ஸோ 3 சுழி ந தான் அதுக்கு இணை எழுத்து. தகரம்க்கு நகரம் தான். அப்புறம் ரகரம்க்கு 2 சுழி ந. ஸோ அதுதான் வந்து இணை எழுத்தாக வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம். ஸோ வந்து இந்த 3 சுழி நேக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நகரம் நகரம் நகரம்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இது வந்து டகரத்தை அடுத்து வரனால இது என்ன சொல்கிறோம், டன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து டகரத்தை அடுத்து வரக்கூடியதுனால இதை வந்து என்ன சொல்கிறோம், டன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது தகரத்தை அடுத்து வரக்கூடியதை வந்து என்ன சொல்வோம், தன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரத்தை வந்து தன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். ரகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரத்தை வந்து ரன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரத்தை என்ன சொல்கிறோம், ரன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு இந்த 3 நகரத்துக்குமே வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது டன் நகரம், அடுத்து இருக்கிறது தன்னகரம், அடுத்து இருக்கிறது ரன் நகரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 3 சுழின 2 சுழின இடம்பெறக்கூடிய வகைகள் கொடுத்துருக்காங்க. ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வந்துச்சுன்னா அது வந்து இணை எழுத்துக்களில் வந்து வருது. ஸோ ட அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி 2 சுழி இன் போட்டிங்கனாலே அது வந்து தப்பு. ட அப்படிங்கிற எழுத்து வரிசைக்கு முன்னாடி எப்போவுமே வந்து
3 சுழி எழுத்து தான் வரும். ஸோ கண்டம், வண்டி, நண்டு அதெல்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே 3 சுழி எழுத்து தான் வந்திருக்கு. இப்போ ர என்னும் எழுத்துக்கு முன் 2 சுழியின் தான் வரும். இப்போ ர அப்படிங்கிற எழுத்தை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ர அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி எப்போவுமே என்ன தான் வரும், 2 சுழியின் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ர அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி எப்போவுமே என்ன தான் வரும், 2 சுழியின் தான் வரும். ஸோ அதுதான் மன்றம், நன்றி, கன்று அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். ஸோ வானம் அப்படிங்கிற இடம், ஃபஸ்ட்டு வானம் 3 சுழி ந வந்து எதை குறிக்குது, வெடியை குறிக்குது. அடுத்த 2 சுழி ந வந்து ஆகாயம். ஸோ 3 சுழி நீ வந்து பனி, வேலையை குறிக்குது. 2 சுழி நீ வந்து எதை குறிக்குது, குளிர்ச்சியை குறிக்குது. ல வேறுபாடு. ஸோ ல அப்படிங்கிறது வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பல்லின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வகரம் போலவே இருப்பதால் வகர லகரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ 3மே நம்ம வந்து லகரம்னு சொல்லக்கூடாதுங்கிறனால முதல்ல இருக்கிறத வகர லகரம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்க்குறதுக்கு வே மாதிரியே இருக்கிறனால இதை என்ன சொல்லியிருக்காங்க, வகர லகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாவின் இரு பக்கங்கள் தடித்து, ஸோ இதை வகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். நாவின் இரு பக்கங்கள், நாக்கோட 2 பக்கங்கள் தடித்து மேல் பல்லோட அடியை போய் தொடுறனால தான் லகரம் வந்து தோன்றும். மேல் பல்லின் அடியை தொடுவதால், இதே மாதிரி தான் மேல் பல்லின் அடியை தொடுவதால் குட்டி நகரம், அதாவது 2 சுழி ந பிறந்துச்சா அதே மாதிரி தான் ல பிறக்குது. ஸோ நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பல்லின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வ போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம். அடுத்தது ல, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இது ந போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர். ஸோ வந்து ல அப்படிங்கிறது என்னது, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை போய் தொடுறனால என்ன தோடுது, நமக்கு லகரம் வந்து தோன்றுது. நாக்கின் இரு பக்கங்களுமே தடித்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை போய் தொடுறனால லகரம் வந்து தோன்றுது. இதனை பொது லகரம் என்கிறோம். இது ந மாதிரியே இருக்கிறனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், நகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். நான் மேல் அன்னத்தின் நடுப்பகுதி, இதே மாதிரி நடுப்பகுதி எங்கே பார்த்தோங்க, 3 சுழி நக்கு பார்த்தோம். ஸோ இது வந்து 3 சுழி ந மாதிரியே வந்து ல இருக்குது. இந்த ல வந்து என்ன மாதிரி இருக்குது, 2 சுழி ந மாதிரியே இருக்குது. ஸோ சின்ன ல வந்து நாவின் மேல் பற்களின் அடியை வந்து தொடுது. மேல் பல்லோட அடியை சின்ன நாக்கு தான் தொட்டுச்சு. 3 சுழி நாக்கு என்னது, மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை, ஏன்னா சென்டரில் ஒரு முட்டை இருக்குது ஞாபகம் வச்சோம் இல்லையா, மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதனால் லகரம் தோன்றும். அதே மாதிரி தான் லகரமும் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். ந மாதிரியே இருக்கிறனால இதனை வந்து நகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொது லகரம்னு ஒரு பேர் இருக்குது, இல்லைன்னா நகர லகரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பொது லகரம், அப்படி இல்லைன்னா நகர லகரம் அப்படின்னு பேர் இருக்குது. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். ஸோ இந்த சிறப்பு லகரம் வந்து இப்படி தோதுன்னா, நாக்கோட நுனி வந்து மேல் நோக்கி வளைந்து வருடுவதால், ஸோ மேலே பாருங்கள் அந்த ந எப்படி தோன்றுறதுன்னு. ஸோ அந்த ந வந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் தோன்றுகிறது. ஸோ வந்து குட்டி லகரமில், அதாவது லட்டுக்கு வரக்கூடிய லகரத்தில் இது வந்து குண்டு லன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பல்லின் அடியை தொடுவதால். ஸோ இதை வந்து மாற்றி சொல்லிட்டேன். மேல் பல்லின் அடியை வந்து இங்கே மேலே எது தொடுதுன்னு பாருங்கள். மேல் பல்லின் அடியை வந்து இந்த ந தான் தொடுது, நன்றிக்கு வரக்கூடிய ந தான் வந்து தொடுது. ஸோ வந்து இது மேல் பல்லின் அடியை தொடுவதால் அப்படின்னா என்னது, வகர லகரம் தான் மேல் பல்லோட அடியை தொடுது, அதனால அது லகரம் தோன்றும். இது வ மாதிரியே இருக்கிறனால இதை வகர லகரம்னு சொல்கிறோம். அப்புறம் ந, அதாவது ழ. இந்த ல வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். ஸோ நாவின் இரு பக்கங்களுமே தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறனால இந்த லகரம் தோன்றுது. இதை நம்ம என்ன சொல்கிறோம், பொது லகரம்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ந மாதிரியே இருக்கிறனால இதை நகர லகரம்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து என்ன சொல்லலாம், நகர லகரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சிறப்பு லகரம்.
ஸோ சிறப்பு லகரம் என்ன சொல்கிறாங்க, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். ஸோ சிறப்பு லகரம் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லணும். ஸோ அது வந்து நாவோட நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். ஸோ லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். இது போல இருப்பதால் மகர லகரம் அப்படின்னு கூட ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மாதிரியே இருக்கிறனால என்ன சொல்லியிருக்காங்க, மகர லகரம் அப்படின்னு கூட இதுக்கு ஒரு நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொருள் வேறுபாடு. விலை பொருளின் மதிப்பு. விலை அப்படிங்கிறது என்னது, ரேட்டை தான் பொருளின் மதிப்பு விலை. அடுத்த விலை விளைச்சல். விளைச்சல் சொல்லுவோம் இல்லையா, நெல் உண்டாயிருக்கு, விளைஞ்சு வந்திருக்கு, ஸோ அது விளைச்சல். அடுத்து இந்த விலை விரும்பு. என்னோட விளைவு என்னதுன்னா, என்னோட விருப்பம் என்னதுன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் என்ன விரும்புகிறேன்னா அப்படிங்கிறது என்னோட விளைவு. அடுத்த இலை. இலைனா என்னது, செடியோட இலையை தான் இலைன்னு சொல்கிறோம். அடுத்த இலை மெலிந்து போதல், ரொம்ப இலைச்சி போயிட்டான் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அடுத்த இலை வந்து நூல் இலை, பருத்தி இலை, நூல் இலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது, நூல் இலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ர எழுத்துக்கள். நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. ஸோ நாக்கோட நுனி வந்து மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுறதுனால ரகரம் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரகரம். இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். நாக்கோட நுனி வந்து மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால். ஸோ நாக்கோட நுனி வந்து மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுறனால ரகரம் வந்து தோன்றுது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். ஸோ இதை என்ன சொல்கிறோம், இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இடையின எழுத்தில் இடம்பெற்றிருக்கனால இதை வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரகரம். நாவின் நுனி மேலெண்ணத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. ஸோ நாக்கோட நுனி மேலெண்ணத்தில் மையப்பகுதியை வந்து உரசுறனால ரகரம் வந்து தோன்றுது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். ஸோ வந்து இது வல்லின எழுத்து அப்படிங்கிறனால வல்லின ரகரம்னு சொல்கிறோம். ஸோ ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ரகரம் அப்படின்னு சொன்னால் எந்த ரகரம்னு தெரியாது இல்லையா. வல்லின ரகரம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ரகரம்னு தெரியும். அதே இது இடையின ரகரம் அப்படின்னு சொன்னால் அது அந்த ரன்னு தெரியும். ஸோ நாக்கோட நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் தோன்றது வந்து அந்த இடையின ரகரம். நாக்கோட நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றும். இதே இது நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை, மையம்னு வந்துட்டுனாலே அது வந்து அந்த பெரிய நாவோட சேர்ந்ததாக இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து மையத்தை இதுனா பெரிய ந வந்து மையத்தில் உள்ளதை தொட்டு வருது. ழ வந்து இந்த ல மையத்தை தான் தொடுது. ப்ளஸ் இப்போ வந்து இந்த ர வந்து மையத்தில். ஸோ மையத்தில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வருதோ அதெல்லாம் என்னது, இந்த நாக்கோட மையத்தை தொடுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மையம்ங்கிறத மேலே எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இடைப்பகுதியை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ மைய பகுதியை உரசுவதால் ரகரம் வந்து தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்ததாக பொருள் வேறுபாடு உணர்க. ஏரி. ஏரினா என்னது, நீர்நிலை. நீர்நிலையை தான் ஏரி அப்படின்னு சொல்கிறோம். மேலே ஏரிவா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஏரி மேலே ஏரிவா. வீட்டின் கூரை. கூரை. அடுத்த கூரை புடவை கட்டிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, திருமணம்லாம் முடிச்சு வைப்பாங்க. ஸோ அது வந்து கூரை அப்படிங்கிற மீனிங். ஸோ சிரம். சிரம் அப்படிங்கிறது என்னது, தலை. சிரம் அப்படிங்கிறது என்னது, தலை. இலையின் வேறு பெயர் இலைத்தலை. 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 வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசியது. பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஸோ இது வந்து மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த மேலே பார்த்த மயங்கொலிகள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு வாட்டி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என்னென்ன மிஸ்டேக். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. தேர் திருவிழாவிற்கு சென்றனர்.
திருவிழா, இந்த லா வந்து மிஸ்டேக்கபிளாக இருக்குது. திருவிழாவிற்கு சென்றனர் 2 சுழின்னு சென்றனர். வாழைப்பழம் ழ, உடலுக்கு மிகவும் நல்லது இந்த ல. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். மொழிபெயர்ச்சி தனி வீடியோவாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். மயங்கொலிகள் அப்படின்னா என்னது? உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். ந ந ந, ல ல ல, ர ர ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். ஸோ வந்து இப்போது ந அப்படின்னு பார்க்கமுச்சில் அதை வந்து என்ன சொல்கிறோம்? டன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டன் நகரம் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. நாக்கோட நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். ஸோ 3 முட்டை இருக்குது, நடுவில் உள்ள முட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். இது மட்டும் இல்லை, இந்த நடு மையத்தை வந்து தொடுறதுனால இன்னும் என்னென்ன எழுத்துக்கள்லாம் பிறக்கும்னா ர, அதாவது வல்லின ரகரமும் பொது லகரம்னு சொல்கிறோம்ல, அந்த லகரமும் இந்த நடுப்பகுதியை வந்து தொடுறனால தான் பிறக்குது. 2 சுழின நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் வந்து பிறக்கிறது. ஸோ நரகம் வந்து பூமிக்கு அடியில் இருக்கும் இல்லையா? ஸோ அடிப்பகுதியை தொடுறனால நரகம் பிறக்குது. நகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிறக்கிறது. ஸோ அதுக்கு இணை எழுத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. டேக்குன, தேக்குன, ரேக்குன ஆகியவை இணை எழுத்துக்கள். டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ட என்னும் எழுத்துக்கு முன்னாடி 3 சுழி இன் வந்துச்சு வரும், வேறு 2 சுழி இன் போட்டோன்னா அது வந்து தவறு. ஸோ கண்டம், வண்டி, நண்டு அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்த ரேவை எடுத்து 2 சுழி இன்னு தான் கண்டிப்பாக வரணும். ஸோ மன்றம், நன்றி, கன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மாற்றி எழுதணுன்னா மிஸ்டேக் வரும். வானம் வெடி, வானம் ஆகாயம், பனி வேலை, பனி குளிர்ச்சி. லகரம் ழகரம், ழகரம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ல அப்படிங்கிறது நாவின் மேற்பற்கள் அடியை தொடுவதால், மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் வந்து பிறக்குது. இதே மாதிரி தான் வந்து அடியை தொடுறதுனால தான் நகரம். அடி நகரம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, நரகம்னு. ஸோ அதில் லாவும் வருது. ழகரம் அதுவும் அடியை தொடுறனால தான் பிறக்குது. ஸோ அதை பகர ழகரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 3 சுழி ந வந்து நடுவில் தொடுறனால தான் பிறக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நாவின் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் பிறக்கிறது. இதுலேயுமே ல வந்து நடுவில் வந்து பெண்டாகி தான் இப்படி போகுது இல்லையா. ஸோ இதை பொது லகரம் அல்னா இது ந போல இருப்பதால் நகர ழகரம் என்றும் கூறுவர். அடுத்தது ழ, சிறப்பு ழ, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். ஸோ இது சொல்ல முச்சில என்னது? மேல் நோக்கி ழ அப்படி வளைந்து வருடும் இல்லையா. ஸோ லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ல தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு ழகரம் என அழைப்பர். இது ம போல இருப்பதால் மகர ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. விலை பொருட்களின் மதிப்பு, ரேட், விலை உண்டாக்குதல், விளைச்சல், விளை விளைவு, விருப்பம் விரும்பு, இலை செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இழைச்சி போயிட்டான் அப்படி சொல்லுவோம்ல, இலை நூல் இலை, பருத்தி இலை. ஸோ ர அப்படிங்கிறது ர நாவின் நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். ஸோ நாக்கோட நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் வந்து தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம்னு சொல்கிறோம். ர நாவின் நுனி மேலனத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் வந்து தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம்னு சொல்கிறோம். ந ழ ர. ஏரி நீர்நிலை, ஏரி மேலே ஏரி, கூரை வீட்டின் கூரை. ஸோ கூரை கூரை புடவை அப்படின்னு சொல்கிறாங்க. சிரம் தழை, இலைக்கு வேறு பெயர் இலைத்தலை, வண்டி இழுப்பது காளை, கடலுக்கு வேறு பெயர் பறவை, பறவை வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான், பூ மணம் வீசும், புலியின் கண் சிவந்து காணப்படும், குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, தேர் திருவிழாவிற்கு சென்றனர், வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு மயங்கொலி எழுத்துக்களோடது இதோட முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.